ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசிபி ரெரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதாலேயே நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. நாடாளுமன்ற தேர்தல், தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று வெளியீடு. ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுத்த வீடியோ கடந்த ஆண்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது. அண்ணாமலை விளக்கம். ஈஸ்டர் பண்டிகையான இன்று கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கம். பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழப்பு. திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் அஞ்சலி. சென்னை கோவை இடையே சிறப்பு ரயில், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கொல்கத்தா பெங்களூரு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தமிழகத்தில் மொத்தம் 1749 பேர் வேட்புமனு அளித்திருந்தனர். புதுச்சேரியில் 35 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. இறுதியில் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் போட்டியிட 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. 664 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் 27 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்பு மனுக்களை திரும்ப பெற இன்றே கடைசி நாள் என்றும், மாலை 5 மணி வரை தேர்தலில் போட்டியிட விரும்பாதவர்கள் வேட்பு மனுக்களை திரும்ப பெறலாம் என தெரிவித்துள்ளனர். பின்னர் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியீடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுத்த வீடியோ கடந்த ஆண்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது என்று அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மறைத்து வைத்து பணம் கொடுப்பது போல் வீடியோ வெளியாகி வைரலானது. இந்த வீடியோவின் உண்மை நிலையை கண்டறிய கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வீடியோ கடந்த ஆண்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு காணொலியின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அதற்கு பதிலாக கோவை கலெக்டர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொலிக்கு தற்பொழுது நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்றார். அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாக ஆரத்தி எடுப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பது நமது தமிழக கலாச்சாரத்தில் உள்ளது. தேர்தல் நேரத்தில் மட்டும் இதனை கடைபிடிப்பதில்லை என்று அதில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையான இன்று சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ஈஸ்டர் பண்டிகையான இன்று கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வந்தே பாரத் சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:10 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். வந்தே பாரத் சிறப்பு ரயில் அதே நாளில் மறுமார்க்கமாக நாகர்கோவிலில் இருந்து மதியம் 2:10 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேட்டையாடு விளையாடு பட நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழந்தார். கமல்ஹாசன் கதாநாயகராக நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து பிரபலமானவர் டேனியல் பாலாஜி. இவர் பொல்லாதவன், காக்க காக்க, பைரவா, பிகில் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் நடிகர் டேனியல் பாலாஜிக்கு நேற்றிரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.
ஐபிஎல் தொடரில் பெங்களூரு கொல்கத்தா இடையேயான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. நடப்பு ஐபிஎல் தொடரில் பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதின. போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்தது. பின்னர் 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது. கொல்கத்தா அணி 17வது ஓவர்களில் 186 ரன்கள் குவித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் TR பாலுவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஆலந்தூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆலந்தூரில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் TR பாலுவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். பாருங்க, நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? தலைவர் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். அதற்கு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன். நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்முடைய தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக அமர வச்சாங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. கொரோனா 2வது அலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? திரு நரேந்திர மோடி, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு யாரும் வெளில வராதீங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம், தடியடி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது மட்டும்தான் பண்ணாரு. வேற இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணாரு? திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் வெளியில வாங்க, திருட்டுத்தனமா வெளில வாங்க, யாருக்கும் தெரிய வேணாம், எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு தட்டை எடுத்துட்டு வாங்க, தட்டை வச்சுக்கிட்டு சத்தம் போடுங்க, சத்தம் போட்டீங்கன்னா கோவிட் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? அதுல எத்தனை பேர் செஞ்சீங்க? உண்மையை சொல்லுங்க. செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதுதான் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடை எப்படி மேற்கொண்டாருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ எல்லாரும் கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள்ல இறந்துட்டார். வேற ஒரு பிரச்சனையால இறந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்கள் அனைவருமே ஊசி போடுறதுக்கு, கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரே வழி விழிப்புணர்வு, ஊசி தான் போட்டுக்கணும்னு அவரே அந்த கோவிட் வேக்சினை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த PPE கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகள் சிறப்பாக அவங்களுக்கெல்லாம் மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு செஞ்சு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய. திருப்பூரில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற பிரார்த்தனையில் அமைச்சர் கயல்விழி பங்கேற்றார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தேவாலயங்களில் புனித வெள்ளியையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. IBA தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் அமைச்சர் கயல்விழி மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நகர்மன்ற தலைவர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், திமுக நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். கோவையில் பேசிய திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு அணி மாநில செயலாளர் சுபேர்கான், வரும் நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் விரோத அரசுக்கும் மக்களுக்குமான இந்திய கூட்டணிக்கும் நடைபெறும் யுத்தம் என தெரிவித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு அணி மாநில செயலாளர் சுபேர்கான் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி மற்றும் நிர்வாகிகளிடையே ஆலோசனையில் ஈடுபட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுபான்மையினர் மக்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஒன்றிணைத்து அடிமை அதிமுகவிற்கும் பாசிச பாஜகவிற்கும் ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளரான அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில், குறைந்தது 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உறுதியேற்றோம். பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் மாற்றத்தை அரசாணையாக மாற்றி தந்த பிரதமர் மோடிக்கு எங்கள் வாக்கு என கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் ரமேஷ் தெரிவித்தார். கரூர் திருமாநிலையூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளரும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ரமேஷ் பாஜக கட்சிக்கு ஆதரவாக தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் இறுதியில் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் பிஜேபி இருக்கிற நிர்வாகிகள் சார்பாக ஒரு கோஆர்டினேட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல என்னன்னா
வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் 2024 ஏப்ரல் 19 வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து தேவேந்திர சமூகம் வந்து ஏன் ஓட்டு போடணுங்கிறது வந்து காரணம் சொல்கிறோம். 2021 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பலாண்டு கால கோரிக்கையான தேவேந்திர வேளாளர் அரசாணையை வந்து மோடி வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொடுத்தாரு. தாம்பரம் பகுதியில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வர வேண்டும் என விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் பகுதிகளில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வர வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுயஉதவி குழு உறுப்பினர்களை கொண்டு 5 கிலோமீட்டர் வரை பேரணியாக நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தின. விழிப்புணர்வு பேரணியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற துண்டு பிரசுரங்களை கடைக்கடையாக விநியோகித்த அவர் பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டோட்டலாக சுமார் 24 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் மீதான ஸ்க்ரூட்டனி முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் டோட்டலாக 32 பேர் வேட்புமனு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் அவங்களுக்கு உண்டான நம்ம வேட்புமனுக்கள் திருப்பி வாங்குறதுக்கு உண்டான நாளும் நாளைக்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இறுதி செய்யப்படும், வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும். இப்போது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆக மொத்தம் டோட்டலாக 2825 பூத் இருக்குது, போலிங் பூத் இருக்குது. அதில் ஒரு நாங்கள் போலீஸ் மற்றும் ரெவென்யூ தாசில்தார் அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு 702 பதற்றமான வாக்குச்சாவடிகள், அதாவது கொஞ்சம் வல்னரபிள் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நேரில் சந்தித்து வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனது பொது உடைமை நாம் தமிழர் கட்சி முழு ஆதரவை கொடுப்பதாக சஞ்சீவி தெரிவித்தார். தென்காசியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவி நதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனது தலைமையிலான பொது உடைமை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு தெரிவித்து களப்பணி செஞ்சு வந்துட்டுருக்கோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அவருடைய புதிய தமிழகம் கட்சிக்கு எனது தலைமையிலான பொது உடைமை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அந்த பொறுப்பாளர்களோடு கலந்து களப்பணி மேற்கொள்வார்கள். கிருஷ்ணசாமி ஐயாவுடைய வெற்றியை உறுதி செய்வார்கள். இந்த பகுதியில் இருக்கிற கனியும் சுடலை அவர்களும் தென்காசி பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து களப்பணி தொடர்ச்சியாக செய்வார்கள். மேலூரில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 6.76 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி மாரி தலைமையில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவாதவூர் பகுதியிலிருந்து மேலூர் நோக்கி வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் மேலூரில் உள்ள சந்திரன் என்ற தனியார் ஏஜென்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கடைகளில் வசூல் செய்த ரூபாய் 6,76,400 ரூபாய் பணத்தை கொண்டு வந்த நிலையில் அவற்றை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மேலூர் கோட்டாட்சியர் ஜெயந்தியிடம் ஒப்படைத்த நிலையில் அவற்றை ஆய்வு செய்த பின் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்க கோட்டாட்சியர் அறிவுறுத்தியதன் பேரில் சீல் வைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கொண்டு சென்றனர். அதிமுகவின் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளரான லோகேஷ் தமிழ் செல்வனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் சபாநாயகரும் அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் மகனும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான லோகேஷ் தமிழ் செல்வனை ஆதரித்து வேனில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசுகையில், அதிமுகவும் தேமுதிகவும் இயற்கையால் ஒன்றிணைக்கப்பட்ட வெற்றி கூட்டணி என்றும் வரும் 2026 முதல்வராகும் அண்ணன் எடப்பாடியார் உங்கள் தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்துள்ளார் என்றும் திமுகவும் பாஜகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றும் பேசினார். இந்த பிரச்சார கூட்டத்தில் வேலுமணி, அருண்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே களவனூர் கிராமத்தில் தனியார் மேல்நிலை பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே களவனூர் கிராமத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், நகர்மன்ற கவுன்சிலர்கள் கலா சுந்தரமூர்த்தி, செல்லகுமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவிலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் நடத்தினார்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இசை மதிவாணனை ஆதரித்து பிரச்சாரம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து கிரிவல பாதை வழியாக இழுத்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் ஈரோடு முக்கிய வீதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷ் ஈரோடு சிக்கிய நாயக்கர் கல்லூரி அருகே தொடங்கிய கொத்துக்காரர் தோட்டம், மல்லி நகர், சிதம்பனார் வீதி உள்ளிட்ட பல பகுதிகள் வழியாக பிரச்சாரம் நடத்தியவாறு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சென்றார். இந்த பிரச்சார பயணத்தில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரணியில் தனியார் ஸ்வீட்ஸ் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணியில் தனியார் ஸ்வீட்ஸ் குடோனில் உள்ள சமையலறை எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததில் அப்பகுதி முழுவதும் தீயால் கருகி சேதமடைந்தது. தகவலிருந்து வந்த மின்சாரத்துறையினர், தீயணைப்பு துறையினர் உடனடியாக அப்பகுதி முழுவதும் மின் துண்டிப்பு செய்து தீயினை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆரணி புதிய பேருந்து நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என்னவோ ஏதோ என்று கூட்டம் அலைமோதியது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் பரப்புரையை மேளதாளங்கள் முழங்க திருநெல்வேலி டவுன் ஈசான விநாயகர் கோவிலில் வழிபட்டு தொடங்கினார். தேர்தல் பரப்புரையில் திருநெல்வேலி டவுனில் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து வாக்குகளை சேகரித்தார். மேலும் பாஜக அனைவருக்கும் பொதுவானது என்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாட்டோடு மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறி வாக்குகளை சேகரித்தார். திருவெண்ணை நல்லூர் அரசு கல்லூரியில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கல்லூரி முதல்வர் இந்திரா தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து 7 நாட்களாக நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அலுவலர் ஜெயக்குமாரி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விளையாட்டு போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தனித்திறனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் கல்லூரித்துறை சார்ந்த பேராசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூரில் பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் மாங்காய் மண்டி அருகில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஏசி சண்முகம், பாஜகவுக்கு மக்கள் அதிக அளவில் ஆதரவு அளிக்க தயாராகிவிட்டனர் எனவும் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வென்று மீண்டும் பாரத பிரதமராக மோடி வெல்வார் என கூறினார். இதில் பாமக மாநில துணைத் தலைவர் NT சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன், அமமுக நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலூரில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 90,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஜோஸ்வின் நிர்மலா தலைமையில் சார்பு ஆய்வாளர் துரைகிருஷ்ணன், தலைமை காவலர்கள் சின்னராஜா, சின்னம்மாள் ஆகியோர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதையடுத்து திருப்பத்தூரிலிருந்து மேலூர் நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது திருவாரூரை சேர்ந்த உணவக உரிமையாளர் ரங்கராஜ் என்பவர் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மேலூர் கோட்டாட்சியர் ஜெயந்தியிடம் ஒப்படைத்தனர். பின்னர் கோட்டாட்சியர் அறிவுறுத்தியதன் பேரில் மாவட்ட கருவூலத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டது. தொப்பலகுண்டா பகுதியில் திருவிழா நடத்த நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இடம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தொப்பலகுண்டா பகுதியில் நொண்டி மாரியம்மன் கோவில் சுமார் 100 வருட காலமாக இருந்து வருகிறது.
கோவிலில் திருவிழா நடத்த ஊர் மக்கள் ஒன்றிணைந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் தொப்பலகுண்டா பகுதியை சேர்ந்த சின்ராஜ் என்பவர் கோவிலுக்கு சொந்தமான 5 சென்ட் இடத்தில் வீடு கட்டியுள்ளதாகவும் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கவுன்சிலர் சந்தோஷ் கூறினார். இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து கவுன்சிலர் தம்பி சசிகுமார் என்பவர் சின்ராஜ் வீட்டிற்கு சென்று அடித்துள்ளார். இதனால் காயமடைந்த சின்ராஜ் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திம்மாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் தோப்பலகுண்டாவில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அரசு அனுமதிப்பட்டு பட்டா வாங்கி 30 வருஷ காலமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனால் மாரியம்மா கோயிலுக்கு என்ற ஒரு திருவிழாவுக்காக வந்து கூட்டம் போட்டு இருந்தாங்க. அதில் வந்து இந்த சந்தோஷ் என்ற கவுன்சிலரு தரக்குறையா வந்து எந்த நேரமும் வந்து புறம்போக்குன்று வந்து தரக்குறையா பேசுறாங்க. அதனால வந்து அப்படியே வாய்க்கலந்து அந்த மாதிரி தரக்குறை பேசிட்டு வந்து இருக்கும்போது வந்து கவுன்சிலருங்க தலைவருங்கெல்லாம் வந்து வானா போங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. கை கலந்தது. அதனால வந்து நான் இப்போ அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு போன பண்ணால அவங்க தம்பி சசிகுமார் வீடு தேடி வந்து புல்லட் வண்டியில் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறான். இதுக்கு கவர்மெண்ட் என்ன, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? எனக்கு என்ன பாதுகாப்பு? என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதாலேயே நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று வெளியீடு. ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுத்த வீடியோ கடந்த ஆண்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது. அண்ணாமலை விளக்கம். ஈஸ்டர் பண்டிகையான இன்று கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கம். பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழப்பு. திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அஞ்சலி. சென்னை கோவை இடையே சிறப்பு ரயில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கொல்கத்தா பெங்களூரு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.